பண்ணி சொன்னீங்களே ஃபேண்டசி பார்க். முதல்ல ஒன்று ஸ்னோ ஃபேண்டசி ரிஷிகேஷ் எங்கே போயிட்டுருக்கோம்? ரிஷிகேஷ் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போலாம் ஒரு ட்ரிப். நானும் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அதை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் ஈட்டு வருது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு பாக்குறா? என்ன சம்மந்தம் இல்லாமல் ஏதோ கிளிப்பிங் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. இந்த வீடியோக்கும் இந்த கிளிப்பிங்க்கும் சம்மந்தம் இருக்குது. பொதுவாக நம்ம லேடிஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதாவது நம்ம வீட்டுக்காக வேலை செய்கிறோம், வீட்லேயும் வெளியிலையும் எல்லாம் பண்ணுறோம், சரி. ஆனால் நமக்காக நேரம் ஒதுக்கிறது ரொம்ப கம்மி பேர் தான் வந்து டைம் ஒதுக்குறோம். அது என்ன, நமக்காக ஒரு விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தாங்க. நமக்காக நம்ம யோசிக்கவே மாட்டோம்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ கூட இந்த மாதிரி நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் எப்போவுமே சொல்கிறாங்க, லேடிஸ் சொல்கிறது தாங்க. ஆனால் வந்து யாரும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லைங்க. நாங்களே ஒரு 4-5 வருஷமாக நினச்சி பிளான் பண்ணி நாங்கள் சிஸ்டர்ஸ் 4 பேரும் இந்த தடவை தான் லாஸ்ட் மந்த்து தான் வந்து இது மாதிரி வெளியில் ஒரு அவுட்டிங் மாதிரி போகலான்ட்டு அதுக்கு டைம் ஒதுக்கி வந்தாங்க. அப்படி வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ட்ஸில் இருக்கிற ஸ்னோ ஃபேண்டசி தாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போய் நாங்கள் என்ன பார்த்தோம், எப்படி என்ஜாய் பண்ணோன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பெரியவங்களுக்கு 550 ரூபாங்க, சின்னவங்களுக்கு 480 ரூபா. சின்ன குழந்தைங்க 1 வயசு 2 வயசுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ரீங்க. வெளியிலே பார்த்தா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. பனிக்கரண்டி, பாண்டா கரண்டி அதெல்லாம் வந்து உட்கார வச்சு நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. வெளியிலே இவ்வளோ சூப்பராக இருக்கே, இல்லை உள்ளே போனால் இன்னும் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு -10 டிகிரி ஸ்னோ ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னும் அது எக்ஸைட்மெண்ட் அதிகமாச்சு. உள்ளே போனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாக்கெட் கலெக்ஷன்னு ஒரு சென்டர் மாதிரி இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு வந்து ஜெர்கின், சாக்ஸு, ஷூ, க்ளவுஸு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஷூ வந்து ரப்பரில் இருக்கும். இதெல்லாம் எதுக்கடா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மனா அந்தளவுக்கு இருக்குமோ அப்படின்னு நமக்கு தானே ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு தெரியல. அதெல்லாம் போட்டால் ஃபைனலி எங்களோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தா அப்படியே உள்ளே போய் பார்த்தா, ஆஹா, உள்ளே போனோடனே பாட்டு சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் எல்லாம் நம்ம விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பனி இதாக இருக்குது, மேலே வேறு ஹேங்கிங் பிரிட்ஜு வேறு, டிஜே மியூசிக் கேட்டிருக்கு. என்னடா என்னென்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரே ஜாலியாகிடுச்சு. நிறைய இருக்குது நம்ம பார்க்க என்ஜாய் பண்ண. சரி ஒன்றொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்னோ மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. அதில் போய் தான் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் போய் நின்னோம். சூப்பராக அந்த ஐஸ் இதோட மேலே விழுகிறது செமையாக இருந்தது. அந்த ஸ்னோவில் வந்து நம்ம ரப்பர் ஷூ போட்டு நடக்கிறப்ப கொஞ்சம் பேலன்ஸிங் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. முதல்ல கொஞ்சம் விழுந்து எந்திரிச்சோம், அப்புறம் ரெடி ஆகிட்டோம். இது ஏதோ ஒரு டிசைன் பண்ணாங்க, அது என்னன்னு மறந்து போச்சு. டிஜே மியூசிக் எல்லோரும் பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே மெல்ல போய் பார்த்து ஃபுல்லாக சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு கவர் பண்ணுவோன்ட்டு அப்படியே கவர் பண்ணாங்க. ஸ்லைடு இறங்கி அந்த குழந்தைங்க வர்றது இது, அந்த ரைடு அது. பெரியவங்களுக்கும் அது இருக்குது, அது அப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் அங்கங்கே அது மாதிரி இப்போ பனிக்கரடி, பாண்டா கரடி எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க.
சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4-5 பசங்க இருந்தாங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அங்கே ஓரமாக நின்றுருந்தாங்க. அந்த சில்னஸ் இல்லாத பிளேஸில் அவங்க நின்றுருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஒரு கை க்ளவுஸை வந்து கழட்டிட்டு தாங்க எடுத்தேன். அதுவே பயங்கரமாக சில்னஸே தாங்க முடியல. மரத்தில் அது படிக்கட்டு மாதிரி இருந்துங்க. மேலே ஏறி பால்கனி மாதிரி கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அங்கே காஃபி ஷாப் கூட இருந்தது. ஹேங்கிங் பிரிட்ஜில் போய் நம்ம அந்த பக்கம் போனோம்னா தான் அந்த டியூப் ரைடெல்லாம் இருந்தது. ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து எல்லாம் ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. சரி, ஒரு குளிருக்கு ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பால்கனி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன ரூம் கூட இருந்தது. ஏதாவது நம்ம ரொம்ப முடியலன்னா நடுவில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி ரெஸ்ட்டு வார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சீட்டர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஜாக்கிரதை. நாங்கள்லாம் பயந்து பயந்து போனால் இந்த மண்ணி பாருங்கள் டான்ஸ் ஆடிகிட்டே போகிறாங்கண்ணா. எவ்வளோ பத்திரம் பத்திரம்னு எனக்கு நானே சொல்லிட்டு போனேன். டியூப் ரைடை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு மண்ணி ஏறி நான் போகிறேன் ஃபஸ்ட்டுன்ட்டு தைரியம் தில்லாக போயிட்டாங்க. அடுத்த மணிக்கு போகணும்னு ஆசை, ஆனால் பயமும் இருந்தது. அவங்கள நாங்கள் ரெடி பண்ணி தைரியப்படுத்தி அனுப்பினோம். நல்லா உட்காந்துக்காங்க. ஒன்றும் பயந்துக்காம தைரியமாக போங்க. சின்னவங்க நாங்கள் 2 பேர் போகல. ஏன்னா வந்து எங்களுக்கு பேசிக்கலி வந்த ஞாபகார்த்தமாக அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது ஸ்லை ரைடுன்னு சொல்லிட்டு வண்டி மாதிரி சின்னதாக இருக்கும். அதில் உட்காந்துட்டு ஒருத்தர் இழுத்துட்டு ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் பயம் இருக்கு. வெள்ளை வேலுங்க. மண்ணிகள் இருக்கு. அன்லிமிட்டெட் எவ்வளோ நேரம் வேணால் உள்ளே இருக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு 1.25 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியலைங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி இக்ளூ ஹவுஸ் கூட இருந்தது. பனிக்கரடி அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்படி வரவே மனசு இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்தோம். எனக்கு தாங்க ஃபஸ்ட்டு சில்னஸ் தாங்கவே முடியல. வெளியில் வந்து வார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஹீட்ரு கூட வச்சுருந்தாங்க. ஸோ சகோதரிகளே, இயர்லி ஒன்ஸாவது இது மாதிரி நீங்களும் ஒரு ஜாலியாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க. நல்லாயிருக்கு. நமக்காக வாழ போறோம்.